சமீபத்தில் இணையத்தில் ஒரு முக்கியமான விடயம் வைரலாகி வருகிறது. அதாவது பிரபலங்களான ஷாஹித் கபூர் அதே போன்று ஜெண்டாயா போன்றோர் வயர்லெஸ் ஹெட்ஃபோனை பயன்படுத்தி வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவின் முன்னாள் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுமே கூட ப்ளூடூத் இயர்ஃபோனை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக கூட ஒரு தகவல் சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுது. இது ஏன்னு தெரியுமா? வாங்க பார்ப்போம். சில ஆராய்ச்சியாளர்கள் முன்னாடி ப்ளூடூத் டிவைஸில் பாதுகாப்பு குறைபாடுகளை கண்டுபிடித்துள்ளனர். இதனால் ஹேக்கர்ஸ் என்ன செய்ய முடியும்னு தெரியுமா? உங்கள் டிவைஸ்க்கு மெல்வேர் அனுப்பலாம், அருகிலிருந்தே உங்கள் ப்ளூடூத் கனெக்ஷனை எக்ஸ்ப்ளாய்ட் செய்யலாம். ஆனால் வயர்ட் ஹெட்ஃபோன்ஸில் இந்த வயர்லெஸ் ஹேக்கிங் ரிஸ்க் கிடையாது. அதனால தான் செலிபிரிட்டிஸ் மற்றும் முக்கிய நபர்கள் இப்போது வயர் டிவைஸை மீண்டும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த ப்ளூடூத் டிவைஸை யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய ஆபத்தா? அதே சந்தர்ப்பத்தில் இந்த ப்ளூடூத் இயர்பட்ஸை யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ப்ளூடூத் டிவைசஸ் அன்சேஃப்னு சொல்லி யாரும் பயப்பட தேவையில்லை. உண்மை என்ன தெரியுமா? சாதாரண மக்களுக்கு இது ஒரு பெரிய த்ரெட் இல்லை. ஏன்னா ஒருவரை ப்ளூடூத் மூலமாக செய்யணுமா இருந்தால் ஹேக்கர் உங்களின் அருகிலேயே இருக்கணும். அதே சந்தர்ப்பத்தில் அதிக டெக்னிக்கல் நாலேஜ் தேவை. அதே நேரம் சில குறிப்பிட்ட நிபந்தனைகள் மெச்சா இருக்கணும். அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் சேஃபாக இருக்க சில விஷயங்களுமே காணப்படுது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தெரியாத ப்ளூடூத் பேரிங் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. உங்கள் ஃபோன் அதே மாதிரி இயர்பட்ஸை ரெகுலராக அப்டேட் பண்ணுங்கள். பப்ளிக் பிளேஸில் தேவையில்லாமல் ப்ளூடூத்தை ஒன்றா வச்சுருக்காதீங்க. எனவே சின்னதாக உங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி டெக்னிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் அதே போன்று ஆன்லைன் சேஃப்டி சம்மந்தமான விஷயங்கள் பற்றி தெரிந்து கொள்ள எங்களை பின்தொடருங்கள். மற்றும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.